கைஸ், நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு நம்ம மறுபடியும் நம்ம ஐபிஎஸ் பிஓ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கான கிளாஸஸ்ஸு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எனக்கு தெரியுது எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 10 days இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், புரியுது. அதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும், ப்ராப்ளம் இல்லை. பட் என்னை ஒரு ஃப்ளோக்கு கொண்டு போகிறதுக்காக நான் ஒரு 3 days வந்துட்டு நான் கொஞ்சம் இந்த ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கான டிஸ்கிரிப்டிவ்க்கான பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு டாபிக் வைஸ் பிடிஎஃப் பிரித்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது பெனிஃபிஷியலாக இருக்கும், பாருங்கள். சரியா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் எடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாஃப் வருதுங்க, இப்போ நம்மளுக்கு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் 5 in 1 கோர்ஸ் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கிடுங்க. 5 in 1 கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலை நம்ம டெலிகிராம் ஐடிக்கு போட்டு விடுங்க. நீங்கள் பை பண்ணதுடைய அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலை போட்டு விடுங்க. சார் நான் காம்போ கோர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் போட்டு விடுங்க. உங்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் குரூப்பில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நம்மள்கிட்ட பை பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம். ஒரு டிஸ்கஷன் போட போகிறோம். உங்களுக்கு எப்படிலாம் கொடுக்கலாம், என்னென்ன கொடுக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ்டாக இனிமேல் ஒரு 3 monthsக்கு ஸ்பெஷலைஸ்டாக அந்த ஸ்டாஃப் வந்துட்டு உங்களுக்கு ஒன்லி பெய்டு பேட்சுக்கு தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி, அதனால் பெய்டு பேட்சுக்கு தான் இப்போதைக்கு அவங்க எடுப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கான பேட்ச் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் தயவு செஞ்சு ஆட் ஆகிக்கிடுங்க. சண்டே நம்ம ஒரு டிஸ்கஷன் போட்டு எப்படி படிக்கிறது, எதுவும் படிக்கலைன்னா என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு சண்டே நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கான பக்காவான ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருக்கும். சரியா? அது எந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 in 1 ஒரு கோர்ஸ் இருக்கும் நம்மளுடைய வெப்சைட்டில். ஸோ எந்த கோர்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் காமிச்சிடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு சொல்ல வந்தது அதுதான். மெயினாக வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் தான் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ்ஸு பேங்கிங் அவேர்னஸ்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே ஸ்கீம்ஸு, இது எல்லாத்துலேயுமே நாங்கள் சிஏ அப்டேட் பண்ணிட்டோம். சரியா? சிஏ இதில் அப்டேட் ஆகிரும். உங்களுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ், இந்த சிஆர் ப்ளஸ் மெயின்ஸு இந்த கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதுலேயுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆகிரும். இது இண்டிவிஜுவல் கோர்ஸாகவும் வாங்கலாம், இல்லை நீங்கள் பிளானாகவும் வாங்கலாம். ஐயோ அவ்வளோதான். ஓகே, பிளானாகவும் வாங்கிடலாம். இதாக இருக்குங்க, இவ்வளோ முடிச்சிட்டோங்க. நாங்கள் ஆகஸ்ட்டு எங்களுக்கு பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்லேயுமே உங்களுக்கு 4 வீக்லி குவிசஸ் இருக்கும், 4 வாரத்துக்கும். அப்புறம் டோட்டல் மந்த்துக்கான பேங்கிங், ஃபினான்ஷியல், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷ்னல், சயின்ஸ் அண்ட் டெக் அவார்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ், ஒபிச்சுவரிஸ், டேஸு, அப்புறம் டோட்டலாக மந்த்லி குவிஸுன்னு சேர்த்து இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த 270 அப்படிங்கிற அந்த கோர்ஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். நீங்கள் பிளான்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிளான்லேயே அப்டேட் ஆகிரும். நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கிடுங்க. டிஸ்கஷன் இருக்கும். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டிஸ்கஷன் இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய பிளான்ஸு. இது வந்து மெயின்ஸுக்கான தனி பிளான், எல்லா கோர்ஸஸும் சேர்த்து ஒரு பிளான் இருக்கும். இங்கிலீஷ் கோர்ஸஸ்க்கான தனி பிளான் இருக்கும். அப்புறம் கரண்ட்டாக போயிட்டு இருக்க இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இந்த சண்டே இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஒரு டிஸ்கஷன் இருக்குது. நான் இருப்பேன். சார் அருண் சார் ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் போட்டார், பட் நான் போடலை. ஸோ நான் இண்டிவிஜுவலாக ஒரு டிஸ்கஷன் இந்த சண்டே போட்டுருவேன். இந்த வெனஸ்டேக்குள்ளே உங்களுக்கு 6 hours ஒரு ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கான ஒரு மேரத்தானை பிடிச்சி இழுத்துருவோம். இந்நேரம் படித்து அடிக்கிறது தான் நம்மளுக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஸ்லாக் விடக்கூடாது. எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்து படிச்சுடுவோம். கொஞ்சம் பின்னாடி இருக்கும்போது அப்படியே அசால்ட்டாக விடுவோம். அந்த அசால்ட் இருக்கக்கூடாது. நாளை காலையில் 9 மணிக்கு வந்துருங்க. ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் கிளாஸு. திருப்பி ஒரு ஃப்ளோவுக்கு வர்றோம். ரைட்டா? ஃப்ளோவுக்கு வர்றோம், அடித்து தூக்குறோம். கேப்பே விடாமல் தெளிவாக படிக்கும். இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக 30 நாள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க. டம்மி பீஸு தூக்கி வீசுங்க. கடைசி ஒரு வாரம் பிடிச்சி ப்ரிலிம்ஸ் படிச்சுடுவோம், கவலைப்படாதீங்க. ப்ரிலிம்ஸுக்கு ஒரு மேரத்தான் போடுவோம், 5 டெஸ்ட் போடுவோம். சரியா? 5 டெஸ்ட் போடுவோம். சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுறேன். உங்களுக்கு 6 hours ஒரு மேரத்தான் கண்டிப்பாக எடுத்துடுறேன். நாளைக்கு ஸ்ரீராம் சார் ஒரு மேரத்தான் போகிறாரு, கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுங்க. சரியா?
நான் ரெக்கார்டட் வீடியோ போடுறேன். ஸ்ரீராம் கிளாஸ் போகிறான்னா நாளைக்கா சாட்டர்டேயா ஸ்ரீராம் ஒரு லைவ் போகிறாரு, மேரத்தான் போகிறாரு. என்னைக்கு போகிறாரு? சாட்டர்டே மார்னிங் தான் ஒரு மேரத்தான் போகிறாரு. ஸோ நாளைக்கு நான் என் கிளாஸை எடுத்துருவேன், லைவ் கிளாஸ் எடுத்துருவேன். சரியா? ஸ்ரீராம் சார் சாட்டர்டே போட்டு நான் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஒரு சூப்பர் மேரத்தான் உங்களுக்கு இழுத்துறேன். அதே மாதிரி நீங்கள் பெய்டு பேட்சில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கிளாஸஸ் லேக் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா CR+ மெயின்ஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? இந்த பெய்டு பேட்சஸ் எல்லாமே A to Z இருக்கட்டும், இல்லை CR+ மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு நான் லைவ் கிளாஸ் எடுத்தாரேன். நான் போன 5 வருஷத்துக்கான SBI கிளர்க்கு மெமரி பேஸ்டு கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு மொத்தமாக 5 கொஸ்டினையுமே 5 மெமரி பேஸ்டு SBI கிளர்க்கையுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பெய்டு பேட்சில். இது பெய்டு பேட்சில் கண்டிப்பாக நடக்கும். இது என்னுடைய அஷூரன்ஸ். சரியா? ஸோ இவ்வளோதாங்க. யூடியூப் கிளாஸ் நாளைக்கு இருக்குது, வந்துருங்க. நாளை கழிச்சு ஸ்ரீராம் சாருடைய மேரத்தான் இருக்குது, அதுக்கும் வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நான் ஒரு மேரத்தான் போடுவேன். மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ளே ஒரு 6 hours மேரத்தான் கிரிட்டிக்கல் ரீசனிங் அண்டு IBPS மெயினாக கிரிட்டிக்கல் ரீசனிங் போவோம் நம்ம. சரியா? நல்லாயிருக்கும். கிரிட்டிக்கல் ரீசனிங் போவோம். நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங் PDF-ஆகவும் கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஆகவும் நம்மளுடைய மெயின்ஸ் கோர்சஸில் அப்டேட் பண்ணிட்டோம், பார்த்துக்கிடுங்க. அடுத்த வாரம் SBI கிளர்க்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, ஒரு லைட்டாக ஒரு சலசலப்பு வரும் பார்த்தீங்களா, எக்ஸாம் பக்கத்தில் ஒரு 3-4 நாள் பக்கத்தில் வரும்போது அன்னைக்கு நம்ம ஒரு மேரத்தானை போட்டுருவோம். 5 மெமரி பேஸ்ட் கொஸ்டினை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் SBI கிளர்க்குக்கு. சரியா? ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலே எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. எனக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப கில்ட்டி ஆயிரும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதை பசங்களுடைய லைஃபு அப்படிங்கிறத நினச்சி பண்ணுறோம். அப்படிங்கும்போது விட்ட கேப்பை பிடிக்கணும். சரியா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் பார்த்துக்கிடுவேன், நான் ஓடிக்கிடுவேன். கொஞ்சம் கூட சேர்ந்து அப்படியே இழுத்து வந்துடுங்க, செமையாக நம்ம பண்ணிடலாம். சரியா? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். திருப்பி நான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, ஏதோ ஒரு பேக்கேஜ் பை பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கு பாருங்கள், இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆயிருங்க. டெலிகிராமில் எனக்கு மெசேஜை போடுங்க, குரூப்பில் ஆட் பண்ண சொல்லிடுறேன். குரூப்பு க்ரியேட் பண்ணிடுவோம், ஆட் பண்ணிடுவோம். குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சண்டே உங்களுக்கான அந்த குரூப்பில் நம்ம புது ஸ்டாஃபு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி நான் சண்டே 666 டெஸ்ட் பேட்சில் டிஸ்கஷனுக்கு வருவேன். எல்லா கோர்சஸுமே இப்போது கரண்ட்டாக ஆஃபரில் தான் போகுது. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறீங்க, பை பண்ணிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவு குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதையும் தாண்டி கோர்சஸில் கிளாஸஸில் எங்கே எந்த குறைகள் இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். மறக்காமல் வந்துருங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை, சி யூ.